காவேரிக்கும் வந்து ஷேர் கொடுத்தோன்னே வந்து விஜய் வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்கள் ஏன் சொத்துல காவேரிக்கு ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாரு. அவளுக்கு பொறுப்புகள் கொடுத்தது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. நீங்கள் இதை பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா இதுதான் என்னோட இறுதி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால காவேரி வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, செமையா டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட கத்துறாரு. உடனே காவேரி வந்து சொல்கிறாங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் எந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போட சொன்னாலும் கையெழுத்து போட நான் எப்போவுமே ரெடியாக இருக்கேன். 10 மாதம் கழிச்சு நான் போகும்போது நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்து காவேரி அப்படியே பார்க்குறாரு. என்ன பார்த்தீங்க, எப்படியும் வந்து இவ வந்து சொத்துல வந்து பங்கு கேட்பா, அந்த பங்கை வந்து எடுத்துகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களா? அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். நான் உங்ககிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக வந்து இங்கே வந்து சேர்ந்தேன், உங்கள் ஒய்ஃபா. அதே மாதிரி வந்து நான் அந்த பணத்தை வாங்கிட்டு நான் வந்து இதை முடிச்சிடுவேன். அவ்வளோதான், நான் பணத்தை ஆல்ரெடி வாங்கிட்டேன். அதனால் நான் இந்த டைம் வரைக்கும் நடித்து கொடுத்துட்டு நான் போயிடுறேன். மற்றபடி உங்கள் சொத்தோ உங்களுக்கு வந்து காசோ எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னோடனே உடனே வந்து அப்படியே கையை பிடிக்கிறாரு விஜய். தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பரவாயில்ல, நீங்கள் இப்போ நிம்மதியாக இருங்க. நீங்கள் வந்து தாத்தா வந்து இப்படி பண்ணதுக்காக கவலைப்படாதீங்க. தாத்தா என் மேலே இருக்க அன்புலையும் அதே டைமில் நம்ம 2 பேரும் எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. தாத்தா மேலே எந்த தப்புமே இல்லை. அதனால் தாத்தா மேலே நீங்கள் கோவப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ வந்து அமைதியாக இருந்துருங்க. 10 மாதம் கழித்து நான் போகும்போது இதுக்கெல்லாம் வந்து நான் சைன் போட்டு கொடுத்துட்டு கண்டிப்பாக போகிறேன். நான் உறுதியாக சொல்கிறேன், இது ப்ராமிஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோன்னே விஜய் வந்து தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. தாத்தா சொல்படி வந்து காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து விஜய் கூட போகிறாங்க. அங்கே விஜய் ஆஃபீஸில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து விஜய் சொல்கிறாரு, இங்கே நீ என்ன பண்ண போகிற, இருக்கிறது இன்னும் 10 மாதம் தான் இருக்க போகிற, அதுக்குள்ளேயும் வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிற, சரி ஏதோ உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி வந்து சில விஷயங்களெல்லாம் நல்லபடி செய்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து விஜய் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அடுத்து வந்து காவேரி விஜய் வந்து அந்த ஃபேஷன் ஷோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்பான்சராக அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னே வந்து எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறாங்க. காவேரி வந்து விஜயும். காவேரி பார்த்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து பிரமிப்பு அடைகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது காவேரிக்கு, எவ்வளோ சூப்பராக நடக்குது எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க அக்காவையும் மாமா பார்த்து இன்னும் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க வந்து ட்ரெஸ் டிசைனராக வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பாராட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கங்கா அவங்களை இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் டிசைனராக கூப்பிடுறாங்க. அப்போ கங்காவும் வந்து குமரோட அங்கே போகிறாங்க. பார்த்தா வந்து நீங்கள் ட்ரெஸ் டிசைனர் பண்ண ஆளுங்க வரல, 2 பேருமே நீங்கள் 2 பேருக்கு தான் வந்து பேருக்கு தான் பண்ணியிருக்கீங்க, அவங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் கங்காவும் வந்து குமரோடு என்ன பண்ணுறது தவிக்கிறாங்க. அந்த டைமில் நிவின் வந்து இந்த மாதிரி நீங்களே வந்து இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கிட்டு அங்கே ஃபேஷன் ஷோவில் நடந்து வராங்க. இதை பார்க்குற வந்து காவேரி விஜயம் ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே நிவின் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாரு. சூப்பர், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ட்ரெஸ் டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து அவங்க நிறைய மார்க் வாங்குறாங்க. அதே டைமில் அவங்க தான் வந்து பெஸ்ட் டிசைனராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுற காவேரி வந்து ரொம்ப பாராட்டுறாங்க அவங்கள. ஆனால் வழக்கம் போல் கங்கா வந்து உன் புருஷனோட பெஸ்ட்டு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டல, இப்போ பார்த்தியா என் புருஷன் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு தெரியுதா உனக்கு, நாங்கள் எப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம், உங்கள் வீட்டுக்கார்ட்டி சொல்லி வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து கங்கா வந்து பார்த்துட்டு காவேரி வருத்தப்படுறாங்க. நிவினும் காவேரி சந்திக்கிறாங்க. அப்போ நிவின் வந்து காவேரி கிட்ட நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து விஜய் வராரு. இவங்க 2 பேரும் பேசணும்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தனியாக போய் நிற்கிறாரு. ஆனால் காவேரி வந்து விஜய் கூட போய் நிற்கிறாங்க. நிவினை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க. இதை பார்க்குற நிவின் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. அடுத்து வந்து நிவின் வந்து சந்தோஷமாக வந்து அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் கையை பிடிச்சிட்டு வந்து நிவின் முன்னாடி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க.